போல் வண்ணங்களுடன் கொண்டாட The Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin. என்னோட போராட்டத்தை பார்த்து திவ்யாவை இந்த பிரச்சனையில இருந்து ஒதுக்கிறதுக்காக அவளோட ஸ்கூல் சேர்மன் இருக்காரே அவரு இவளோட மாமா மூர்த்தி கிட்ட பணத்தை கொடுத்து இனிமே திவ்யா எக்ஸாம் பேப்பர் ரீவாலுவேஷன் கேட்க மாட்டான்னு சொல்லி பத்திரத்துல எழுதி அதுல கையெழுத்து போட்டு கொடுக்க சொல்லிருக்காங்க. அதை இவ மறுத்திருக்கான். ஆனா அவங்க விடல. இவளுக்கு சூடு போட்டிருக்காங்க. இவ கையெழுத்து போடலன்னா இவளுக்காக போராடுற என்ன கொன்னுடுவேன்னு சொல்லி இவளை மிரட்டிருக்காங்க. அதனால்தான் இவ பயந்துட்டான். ஆமாங்க, என்னோட பயத்துக்கும் ஒரு காரணம் இருந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே இனியாக்கா வீட்டுக்கு ரவுடிங்களை அனுப்பி இவங்களை பயமுறுத்தவும் செஞ்சிருக்காங்க. அதனாலதான் நானும் என்னால இனியாக்காக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்ற பயத்துல அவங்க எழுதி கொடுத்த பத்திரத்துல நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். என்னம்மா சொல்றீங்க? அவ்வளோ பெரிய ஆள் இந்த சேர்மன், அவரு உங்களை மிரட்டினாரா? அப்படி அவங்க உங்களை மிரட்டுறதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? நீங்க சொல்றதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரியான ஆதாரத்தோட தான் நாங்க உங்களை சந்திக்க வந்திருக்கோம். காட்டுங்க. மாமா மாமா கையெழுத்து போடுறியா இல்ல சூடு வைக்கவா? மாமா மாமா வேணாம் மாமா, வேணாம் மாமா. மாமா ப்ளீஸ் மாமா. நீங்க என்ன கொன்னு போட்டாலும் பரவாயில்ல மாமா, நான் கையெழுத்து போட மாட்டேன் மாமா. உன்னை ஏமா கொல்லணும்? உன்னை இந்த அளவுக்கு தூண்டி விட்ட இனியாம கொன்னா என்ன பண்ணுவ? இதுதான் அன்னைக்கு நடந்துச்சு. அவங்களோட மிரட்டலுக்கு பயந்துதான் நான் ரீவாலுவேஷனே கேட்க மாட்டேன்னு கையெழுத்து போட்டு கொடுத்தேன். இதை ஏன் நீங்க அப்பவே சொல்லல? ஏன் இவ்வளவு நாளுக்கு அப்புறம் சொல்றீங்க? அப்போ சொல்றதுக்கு என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. அந்த சம்பவம் நடக்கும்போது எனக்கே தெரியாம என் அக்கா இந்த வீடியோவை எடுத்திருக்காங்க. ஒரு சில நாளுக்கு முன்னாடி தான் இந்த வீடியோவை என் அக்கா இனியாக்காக்கு காமிச்சாங்க. இப்படி ஒரு ஆதாரம் கிடைச்சதுனால தான் நாங்க பிரஸ் மீட் கொடுக்கறதுக்கே தயாரானோம். தோ இங்க பாருங்க, என் மாமா எனக்கு போட்ட சூடு. உங்க வீட்லயும் திவ்யா வயசுல ஒரு பொண்ணு இருக்கலாம். நாளைக்கு அந்த பொண்ணுமே நல்லா படிச்சு எக்ஸாம் எழுதலாம். அந்த பொண்ணோட மார்க்லயும் இதே போல ஒரு அநீதி நடந்துச்சுன்னா அந்த பொண்ணு பொறுத்து போகணும்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணுவீங்களா? இல்ல அந்த பொண்ணு நீதிக்காக போராடக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? அந்த பொண்ணுக்காக என்ன மாதிரி யாராவது சப்போர்ட் பண்ணாங்கன்னா அவ குரல் வளைய நெருக்கி பாப்பீங்க. நீங்களே சொல்லுங்க. நல்ல லொகேஷன்யா. தினேதாளா அந்த பக்கம் ரோடு தோண்டி போட்டிருக்காங்களா, அதனால நம்ம இப்படியே பொடி நடையா பேசிட்டே கோட்டுக்கு போயிடலாமா? விக்ரம், நீ எதுக்காக என்ன கூட்டிட்டு வந்திருக்கன்னு எனக்கு தெரியும். அட என்னடா அவன் வண்டியில ஏறினதுல இருந்து நொய்யின்னு சொல்லு. நீயே சொல்லு, எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்க? என்ன என்கவுண்டர் பட தானே இங்க கூட்டிட்டு வந்திருக்க? நான் ஷார்ப்பா இருக்கான் பார். சார் அவர் பேசல சார், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பேச வைக்குது. கரெக்ட். தினதயாளா, ஆமா, உன்னை என்கவுண்டர் பண்ணத்தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். உனக்கு இஷ்ட தெய்வம் ஏதாவது இருந்ததுன்னா வேண்டிக்க. இந்த நிமிஷம் தான் நீ இந்த பூமியில உயிரோட இருக்க போற கடைசி நிமிஷம். ஆனா உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். உனக்கு உன் உயிரை காப்பாத்திக்கணும்னா விழுந்து அடிச்சு ஓடு. என்ன ஓட விட்டு சொல்றதானே உன்னோட பிளான்? நான் ஓட மாட்டேன்.
இங்க பாரு விக்ரம், நான் உனக்கு எவ்வளவோ கெடுதல் பண்ணிருக்கேன். அது எல்லாத்துக்கும் சேர்த்து உன்கிட்ட இப்ப நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னை விட்டுரு. நான் என் தப்ப உணர்ந்துட்டேன். விக்ரம், விக்ரம் ப்ளீஸ். திமிரு பிடிச்ச தீனதயாளனா இப்படி கெஞ்சுறது? நோ யூஸ். நீ கண்ணை மூடி பிரேயர் பண்ணிக்க. விக்ரம், விக்ரம் ப்ளீஸ். நீ என்ன சொன்னாலும் கேட்கிறேன். உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன். என்னை விட்டுரு விக்ரம். லஞ்சம் என்கிட்டயே. தீனதயாளா உன் புத்தி என்னையா போயா. சரி, பணம் வேண்டாம். மாயாவை அரெஸ்ட் பண்ணி அவளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதான உன் லட்சியம். அதுக்கு நான் உன் கூட நிக்கிறேன். மாயாவுக்கு எதிராக சாட்சியும் சொல்றேன். மாயாக்கு சம்பந்தப்பட்ட கேஸ்ல நான் அப்ரூவரா மாறுறேன். ப்ளீஸ் விக்ரம், என்னை விட்டுரு ப்ளீஸ் விக்ரம். ஓஹோ, அப்படியா? ஹே, இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்டா இருக்கே சுபாஷ். ஆமா சார். சார், நமக்கு மாயா தானே முக்கியமான டார்கெட். இவர் சொல்றத கன்சிடர் பண்ணுவோம் சார். சரியா? சரி, ஓகே. சரி, ஓகே. மாயா இப்ப எங்க இருக்கான்னு சொல்லு, நான் அவனை விட்டுறேன். விக்ரம், மாயா எங்க இருக்கான்னு சத்தியமா எனக்கு தெரியாது விக்ரம். போலீஸ் அவளை தேடுறதுனால அவ ஒவ்வொரு நாளா இடத்த மாத்திக்கிட்டே இருப்பா. தீனதயாளா உனக்கு தெரியாதது இல்ல. மாயா இப்போ அந்த மினிஸ்டரோட கூட்டு சேர்ந்துட்டால. இப்போ ஒன்ன வச்சு அந்த கிரிமினல்ஸ் எல்லாம் என்ன அழிக்க திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஏன் பிரச்சனைய முத்த விடணும்? இப்பயே இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாமே இல்ல? கரெக்ட் சார், கரெக்ட். இந்த ஆளு வெளியே போய் நாம எதுக்கு சார் மறுபடியும் கவர்மெண்ட் பணத்தை செலவு பண்ணி இவரை பிடிக்கிறதுக்கு அலையணும் சொல்லுங்க. சுபாஷ் லாஜிக்கா பேசுறான் பாத்தியா? மாயாவை எப்படி பிடிக்கணுங்கிறது சரி விடு, நாங்க பாத்துக்கிறோம். கரெக்ட் சார். பேச்சுக்கு நீ இடம் இல்ல, நீ ஓட வேண்டியதுதான் பாக்கி. சார், அசையாதீங்க சார். சார் விக்ரம், சொல்ற கேளுங்க சார். அசையாத விக்ரம், கண்ணு எடுக்காத விக்ரம், துப்பாக்கி எடுக்காத விக்ரம். நீ எடுத்தன வை, நான் எல்லாரையும் சுட்டுவேன். அசைச்சிங்க, சுட்டுவேன். நான் கோல வெறியில இருக்கிறேன் விக்ரம். சொன்னா கேட்க மாட்டீங்க. என்ன என்கவுண்டர் பண்ண போறீங்களா? இப்ப நான் பண்றேன்டா உன்னை என்கவுண்டர். ஏய் தீனதயாளா வேண்டாம், மரியாதையா துப்பாக்கி கீழே போடு. எங்களை ஷூட் பண்ணணும்னு நினைச்சா நீ போலீஸ் கிட்டே தப்பிக்கவே முடியாது. டேய், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. உங்களை நான் விட மாட்டேன்டா. சார் வேணாம் சார், ப்ளீஸ் சார், என்ன கீழே போடுங்க சார், ப்ளீஸ் சார். அப்படி சொன்னா நான் துப்பாக்கி கீழே போட்டுருவேனா? நான் தீனதயாளன்டா. என்ன யாராலையும் அழிக்க முடியாது. இத பாரு, நீங்க ரெண்டு பேரும் இப்போ உங்க இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டுக்கோங்க. வேணா தீனா, பெரிய தப்பு பண்ற. டேய், ஆமாண்டா. உன்னை இவ்வளவு நாள் விட்டு வச்ச பாரு, அது ஏன் தப்பு தான்டா. இப்ப அந்த தப்ப நான் சரி பண்றேன்டா. ஐயோ சுபாஷ், இந்த காமெடி பேச பாரு. டேய் பெண்ண, இத்தனை நாள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்திருக்க, ஒரு போலீஸுக்கான அடிப்படை ஷார்ப்னஸே இல்லையே வாங்கிட்ட. என்னப்பா, உன்ன மாதிரி ஒரு கிரிமினலை ஹேண்டில் பண்றப்ப புல்லட்டை கண்ணுல வச்சு உன் கையில கிடைக்கிற அளவுக்கு கேர்லெஸ்ஸாவா நாங்க இருப்போம்? சுபாஷ் சார், அந்த புல்லட்ஸை கொஞ்சம் சாரு காட்டேன். பார்த்து மகிழட்டும். காட்டிடுவோம். சார், இங்கே இங்க பாருங்க சார், நீங்க சுட்ட புல்லட்ஸ். ஐயோ ஐயோ. ஓடி ஓடி ஓடி. இதுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, போட்டுடலாம் சார். ரெடி. விக்ரம்!
மாட்டேன்டா. என்ன சொல்றான்? அதான் தெரியல சார். Handcuffs. நாங்க சொல்ல வேண்டிய எல்லாத்தையுமே சொல்லிட்டோம். திவ்யா மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணுக்கு இந்த சமுதாயத்துல ஒரு நியாயம் கிடைக்கணும்னா அதுக்கு உங்கள மாதிரியான மீடியா பர்சன்ஸோட சப்போர்ட் எங்களுக்கு கிடைக்கணும். அதுக்காக தான் இந்த பிரஸ் மீட்டை நாங்க அரேஞ்ச் பண்ணிருக்கோம். மேடம், முதல்ல உங்களோட இந்த முயற்சியை நாங்க பாராட்டுறோம். சேர்மன் மதிவானன் சார் இப்படி பண்ணது எங்களுக்கே அதிர்ச்சியா இருக்கு. ஆமா மேடம், ஊர் மக்கள் அவரை கல்வி தந்தை, கல்வி வள்ளல்னு போஸ்டர் அடிச்சு கொண்டாடுறாங்க. உலகத்துல இருக்க எல்லா அவார்டும் அவருக்கு தான் கொடுக்கறாங்க. ஆனா அந்த சேர்மன் இவ்ளோ கீழ்த்தனமா நடந்திருக்காரே, அவரை நாங்க சும்மாவே விட மாட்டோம். ஒரு சின்ன பொண்ண அடியால் வச்சு மிரட்டுறதும், அவ கையில சூடு போடுறதும் காட்டு மிராண்டித்தனம். இதுக்கு அந்த சேர்மன் பதில் சொல்லியே ஆகணும். இந்த வீடியோவை நான் உங்களுக்குலாம் ஷேர் பண்றேன். இது மக்கள் கிட்ட போய் சேரணும். எல்லாருக்கும் உண்மை தெரியணும். நிச்சயமா மேடம், நீங்க அனுப்புங்க. சரி, யாராவது நம்பர் கொடுங்க. இதே எங்க அசோசியேஷன் நம்பர். okay. இதுக்கு அனுப்புனா எங்க எல்லாருக்குமே வந்துரும். திவ்யாக்கு நியாயம் வாங்கி தர வரைக்கும் நாங்களும் ஓய மாட்டோம். திவ்யா, நீங்க கவலைப்படாதீங்க திவ்யா. உண்மை என்னன்னு இப்ப தெரிஞ்சிடுச்சு. நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. சரிங்க மேடம், நாங்க கிளம்புறோம். நீங்க வீடியோவை அனுப்பிடுங்க. சரி ஓகே, நான் அனுப்பிடுறேன். சரிங்க மேடம். ரொம்ப Thank you. தேங்க்ஸ். தேங்க்ஸ்ங்க. அக்கா, மனசுல இருந்து ஏதோ பெரிய பாரமே இறங்கின மாதிரி இருக்குக்கா. அவங்கெல்லாம் இந்த அளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லக்கா. எனக்கு இப்பவே ஜெயிச்சிட்ட மாதிரி இருக்குக்கா. திவ்யா, தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும், இறுதியில் தர்மமே வெல்லும்னு சும்மாவா சொல்லிருக்காங்க. நம்ம பக்கம் உண்மை இருக்கு. நாம நிச்சயமா ஜெயிப்போம். சரியா திவ்யா? சரிக்கா. ஏய், விக்ரம் தான் கால் பண்றாரு. பேசுங்க. விக்ரம், இனியா பிரஸ் மீட்ல எப்படி போச்சு? நல்லா போச்சு விக்ரம். அந்த சூடு போட்ட வீடியோவை நான் காமிச்ச உடனே பிரஸ் ஆளுங்களாம் அப்படியே ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க. திவ்யாவும் ரொம்ப நல்லா பேசினான். அந்த பிரஸ் ஆளுங்க எல்லாருமே திவ்யாவுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நாங்க உங்க கூடவே இருப்போம்னு சொல்லிருக்காங்க. ஓ குட். ஆமா, நீங்க போன விஷயம் என்னாச்சு விக்ரம்? முடிஞ்சது இனியா, என்கவுண்டர் முடிஞ்சது. சிங்கம் மாதிரி ஆணவமா திமிரா சுத்திட்டு இருந்த தீனதயாள வாழற காலத்துல நேர்மையா வாழலன்னா என்ன ஆகுங்கிறதுக்கு பாடமா என் காலடியில கிடக்குறான். அது என்னன்னு தெரியலனியா. ஒரு என்கவுண்டரை எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் ஒரு கெட்டவனை அழிக்கிறோங்கிற எண்ணம் மட்டும்தான் மனசுல. பட் என்கவுண்டர் முடிஞ்ச அப்புறம் ஏன்டா இப்படி என்ன செய்ய வைக்கிறீங்கிற ஆத்திரம் மட்டும்தான். என்ன செய்யறது விக்ரம்? அதுதானே உங்க வேலை. ஒருத்தன் ரொம்ப கேடு கெட்டவனா மாறி அவனால நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்படுறப்ப வேற வழி இல்லாம தானே நீங்க இதை செய்ய வேண்டியதா இருக்கு. எப், நிலத்துல களை எடுக்கிற மாதிரி தான். சரிடு, அந்த பிரஸ் மீட் முடிஞ்சிருச்சுன்னு ரிலாக்ஸ் ஆயிடாதீங்க. இனிமேதான் ஆபத்து இருக்கு. அந்த சேர்மன் உங்க 2 பேர் மேலேயும் ரொம்ப கோபமா இருப்பான். அவன் ஆளுங்க அட்டாக் பண்ண முயற்சி பண்ணாலும் பண்ணுவாங்க. அதனால அங்கேயே நிற்காம சீக்கிரம் வீட்டுக்கு போய் சேருங்க. நான் இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். விக்ரம், உங்களுக்கு என்கொயரி வருமா? வரும் வரும், அதெல்லாம் ஹேண்டில் பண்ணிக்கலாம். சரி இனியா, நான் I'll see you later. சரி, ஓகே ஓகே விக்ரம், நான் உடனே கிளம்புறேன். பாய். திவ்யா, நீ வா, நம்ம போலாம். என்ன சுபாஷ் சார், வேதனையா இருக்கா? சார் அதெல்லாம் பார்த்தா பப்ளிக் சர்வீஸ் பண்ண முடியாது சார். ரெண்டாவது தடவை வேலை கையில கிடைச்சதுக்கு அப்புறமாவது இவர் நேர்மையா இருந்திருந்தா இப்படி நடந்திருக்காதுல்ல. நடந்திருக்காது. முத தடவை தான் திருந்தல. 2வது தடவை வேலை கிடைச்ச அப்புறமும் கூட கொலை,
கடத்தல், கரப்ஷன், அதுவும் முன்னை விட அதிகமா பண்ணிட்டு தெரிஞ்சா இப்படிதான் நடக்கும். இவனெல்லாம் யோ ஆம்புலன்ஸ் எங்கயா? லேட் ஆகுது. வந்துட்டு இருக்கு சார். ஆன் த வே. சொல்லிச்சு சார். என்னோட லாயர் டெல்லியில இருக்காரு. அவர் நாளை காலையில் இங்க வருவாரு. அவர் வந்த உடனே முதல் வேலையா தீனதயாளனை வெளியெடுக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்க்க சொல்லிட்டேன். சூப்பர் சார். சார், அந்த இனியாவும் திவ்யாவும் பிரஸ் மீட் வச்சு உங்களை பத்தி இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க சார். சோஷியல் மீடியால அதான் சார் பரபரப்பா போயிட்டு இருக்கு. என்னை பத்தி இன்டர்வியூ கொடுத்துருக்காளா? இங்க பாருங்க சார். இவளோட மாமா மூர்த்தி கிட்ட பணத்தை கொடுத்து இனிமே திவ்யா எக்ஸாம் பேப்பர் ரீவாலுவேஷன் கேட்க மாட்டான்னு சொல்லி பத்திரத்துல எழுதி அதுல கையெழுத்து போட்டு கொடுக்க சொல்லிருக்காங்க. அதை இவ மறுத்திருக்கான். அவங்க விடல. இவளுக்கு சூடு போட்டிருக்காங்க. இதே போல ஒரு அநீதி நடந்துச்சுன்னா அந்த பொண்ணு பொறுத்து போகணும்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணுவீங்களா? என் சொத்து மதிப்பு எத்தனை கோடின்னு எனக்கே தெரியாது. ஒவ்வொரு மணி நேரமும் எனக்கு கோடிகள் கொட்டிக்கிட்டு இருக்கு. ஆனா மாச சம்பளம் வாங்குற ஒருத்தனுடைய பொண்டாட்டியும் ஒரு அன்னாடங்காட்சியும் சேர்ந்து என்ன மீடியால கூறு போட்டு வைக்கிறாங்க. இவங்க எல்லாம் என்ன பத்தி பேசுறாங்க. அதுக்காகவா நான் இவ்வளவு தூரம் வளர்ந்து நிக்கிறேன்? அந்த திவ்யா அன்னைக்கு நான் பிரஸ் மீட் கொடுக்கறப்ப பூனை குட்டி மாதிரி அமைதியா இருந்தா. ஆனா இன்னைக்கு எனக்கு எதிரா எவ்வளவு பேச்சு பேசுறா. ராஸ்கல் அவள. டேய் டேய் ஹரி, என்னடா சார் 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 என்னடா வேலை பாக்குற? அந்த இனியாவும் திவ்யாவும் பிரஸ் மீட்டை வச்சு என்ன பத்தியும் நம்ம ஸ்கூலை பத்தியும் கேவலமா பேசியிருக்காங்க. அந்த மூர்த்தியும் நீயும் சேர்ந்து அந்த திவ்யாவுக்கு சூடு போட்டு மிரட்டி ரீவேல்யூஷன் வேண்டான்னு கையெழுத்து வாங்குனீங்கன்னு பேசியிருக்கா. நீ எந்த லட்சணத்துல அந்த மூர்த்தி கிட்ட டீல் பேசின? இப்படி இன்டர்வியூ கொடுக்கிறதுக்கு எப்படி அவளுக்கு தைரியம் வந்துச்சு? இதுக்காக அந்த மூர்த்திக்கு அவ்வளவு பணம் கொடுக்க சொன்ன? சேர்மன் சார், அந்த பொண்ணுக்கு இந்த தைரியம் வந்திருக்காது. அந்த இனியா இருக்காளே, அவதான் இவள தூண்டி விட்டுருப்பா. இனியா 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 ச்சே! அவளுக்கு ஒரு பாடம் புகட்ட முடியலையே சார். இதுக்கே இவ்வளவு அதிர்ச்சி ஆகுறீங்களே. இன்னொரு அதிர்ச்சியான விஷயமும் நடந்திருக்கு சார். நாம வெளியே எடுக்கணும்னு நினைச்ச அந்த தீனதயாளன அந்த விக்ரம் என்கவுண்டர் பண்ணி கொன்னுட்டான் சார். என்ன? தீனதயாளனை விக்ரம் என்கவுண்டர் பண்ணிட்டானா? ஆமா மேடம். நியூஸ் சேனல் பாருங்க மேடம். காவல்துறை உதவி ஆணையாளராக இருந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டவரும் போதை கடத்தல் வழக்கில் சிக்கி அண்மையில் கைது செய்யப்பட்டவருமான தீனதயாளன் இன்று காலை போலீஸ் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தார். தீனதயாளனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த காவல் ஆய்வாளர் விக்ரம் தலைமையிலான போலீசார் இன்று காலை அழைத்து சென்ற போது அவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. காவல் ஆய்வாளர் விக்ரமை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பியோட முயன்றதால் அவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த தீனதயாளனின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இது தொடர்பாக விசாரணை நடந்து வருகிறது. சார், இது என்கவுண்டரே இல்ல சார். பட்ட பகல்ல நடந்த படுகொலை. எப்படி சார் உங்க கண்ட்ரோல்ல இருக்க டிபார்ட்மெண்ட்ல இப்படி ஒரு கொலை நடக்கிறதுக்கு அனுமதிச்சீங்க? மாயா, இந்த விஷயம் எனக்கே இப்பதான் தெரியுது. சார், அவன் வேணும்னே பக்காவா ஸ்கெட்ச் போட்டு பண்ணிருக்கான் சார். இந்த பக்கம் இப்படி ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணி நம்மளோட கவனம் எல்லாம் இதுல இருக்கும்போது அந்த பக்கம் சத்தமே இல்லாம என்கவுண்டர் பண்ணிருக்கான். This is a cold-blooded murder, sir. நீங்க அவனை சும்மா விடக்கூடாது சார். சட்டப்படி அவனை ஒண்ணு பண்ண முடியாது மாயா. விக்ரம் என்கவுண்டர் பண்றதுல கில்லாடி. எல்லா ப்ரொசீஜரையும் கரெக்டா ஃபாலோ பண்ணி தான் பண்ணிருப்பான். சோ என்னதான் அவன் மேல விசாரணை வச்சாலும் அவன் அதை ஈஸியா சமாளிச்சுட்டு போயிடுவான். சார், அந்த தீனா ஒரு யானை மாதிரி. அவரை வச்சுதான் அந்த விக்ரம முடிக்கணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள அந்த ராஸ்கல் தீனதயாளனை முடிச்சிட்டானே சார். I just can't take this, sir. மினிஸ்டர் சார், நாம ஒரு டேஞ்சரான ஆளோட மோதிட்டு இருக்கோங்கிறது எனக்கு நல்லா புரியுது.
இன்னும் இந்த விஷயத்துல நம்ம கேர்லெஸ்ஸா இருந்தா என்ன உங்களை மாயாவை எல்லாரையும் தூக்கி அவன் உள்ள வச்சிருவான். அவன் ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும். கரெக்ட் சார். உடனே அந்த விக்ரமையும் இனியாவையும் முடக்கி ஆகணும். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.